இதான் பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு ஏற்பட்ட பகுதி. இதில் தெரியுது அந்த பதனியோடக்கூடிய பாதை, அந்த அதுதான் வந்து வெடித்து ஒரு பக்கம் சரிஞ்சு போயிருக்குது. மிக மிக அவதானமாக பயணிப்பது உண்மையிலே நல்ல விஷயம். இதை பார்க்குறவர்கள் இதுக்கான பயணிப்பவர்களுக்கு உண்மையிலே அதை பண்ணி இந்த விஷயத்தை என்ன கவனமாக பயணிக்கணும். பெரிய ஒரு வாகனம் வந்தால் இது பெரிய விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதி. பாதை பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு குறிப்பாக அதை சொல்லணும்னா இந்த வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஆனால் இதாலையும் வந்து பயணித்து கொண்டிருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு சேஃப்டியானவோ தெரியல. பாருங்கள், இங்காலும் வெடிப்புகள் இருக்குது. கவலைக்குரிய விஷயம் நடந்திருக்குது. அதே அந்த ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால வந்து இந்த பாலம் தற்போது ஒரு வெடிப்பு தன்மைக்கு வந்திருக்குது. நான் மிஸ்டர் சுமித். நான் இப்போ எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா சங்கானையையும் சித்தங்கனையும் இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதான பாதை. இது வந்து காரனுடைய 82 லைன். இந்த மிக பிரதான பாதையில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பாலம் வந்து 2 பக்கம் வந்து விரிசல் ஏற்பட்டு உண்மையிலேயே இந்த பாதுகாப்பற்ற நிலையில் இந்த பாலம் இருக்குது. இதால் பயணிக்கக்கூடியவர்கள் வந்து மிக அவதானமாகவும் பெரிய கனரக வாகனங்கள் போகும் பட்சத்தில் வந்து இந்த பாலங்கள் உடைவதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது. அதாவது இப்போ பயணிகள் வந்து மிக அவதானமாக பயணிக்கும். அது மாதிரி இன்னும் பல இடங்கள் வந்து வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது. அதனால் வந்து நான் அந்த இடங்களையும் எடுத்து உங்களுக்கு காட்டிக்கொண்டு இப்படி இருக்கிறத பற்றி இதால் பயணிக்கக்கூடியவர்கள் வந்து இதால் பயணிக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி மிக அவதானமாக 2 பக்கமே வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கபடியாக மிக அவதானமாக அதில் பயணிக்க வேண்டும். கனரக வாகனங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிக பிரதானமாக இருந்தால் அந்த கனரக வாகனங்கள் போகும் பட்சத்தில் வெடிப்பு ஏற்படும். அதனால் வந்து இதால் போகிறத தவிர்த்து வேற ஒரு பாதையை மேற்கொள்ள நல்ல நினைக்கிறேன். நான் மிச்சம் தொடர்ந்து பார்க்கலாம். மிச்ச எங்கள் இடங்களில் இந்த மாதிரி வெள்ள நிலவரங்கள் இருக்கிறது. மிக மிக அவதானமாக பயணிப்பது உண்மையிலே நல்ல விஷயம். இதை பார்க்குறவர்கள் இதுக்கான பயணிப்பவர்களுக்கு உண்மையிலே அதை ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை என்ன கவனமாக பயணிக்கணும். பெரிய ஒரு வாகனம் வந்தால் இது பெரிய விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதி. பாதை பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு குறிப்பாக அதை சொல்லணும்னா இந்த வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஆனால் இதாலையும் வந்து பயணித்து கொண்டிருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு சேஃப்டியானவோ தெரியல. பாருங்கள், இங்காலும் வெடிப்புகள் இருக்குது. 2 ஒரு கனரக வாகனங்கள் போகமாக இருந்தால் இதால் இது முற்றாக சேதமடையும் நினைக்கிறேன். அது நடுப்பகுதி மட்டும்தான் தப்பும். இதால் வரக்கூடியவர்கள் வந்து மிக மிக அவதானமாக பயணிக்க வேண்டும்ன்றது உண்மையான வேண்டுகோள். என்று பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக பிரதான பாதை, அதிகளவான வாகனங்கள் வந்து போகக்கூடிய பாதை. ஆகையால் வந்து இதால் பயணிப்பவர்கள் வந்து இப்போ எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா சங்கானையையும் சித்தங்கனையும் இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதான பாதை. இது வந்து காரனுடைய 82 லைன். இந்த மிக பிரதான பாதையில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பாலம் வந்து 2 பக்கம் வந்து விரிசல் ஏற்பட்டு உண்மையிலேயே இந்த பாதுகாப்பற்ற நிலையில் இந்த பாலம் இருக்குது. இதால் பயணிக்கக்கூடியவர்கள் வந்து மிக அவதானமாகவும் பெரிய கனரக வாகனங்கள் போகும் பட்சத்தில் வந்து இந்த பாலங்கள் உடைவதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது. அதாவது இப்போ பயணிகள் வந்து மிக அவதானமாக பயணிக்கும். அது மாதிரி இன்னும் பல இடங்கள் வந்து வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது. அதனால் வந்து நான் அந்த இடங்களையும் எடுத்து உங்களுக்கு காட்டிக்கொண்டு இப்படி இருக்கிறத பற்றி இதால் பயணிக்கக்கூடியவர்கள் வந்து இதால் பயணிக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி மிக அவதானமாக 2 பக்கமே வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கபடியாக மிக அவதானமாக அதில் பயணிக்க வேண்டும். கனரக வாகனங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிக பிரதானமாக இருந்தால் அந்த கனரக வாகனங்கள் போகும் பட்சத்தில் வெடிப்பு ஏற்படும். அதனால் வந்து இதால் போகிறத தவிர்த்து வேற ஒரு பாதையை மேற்கொள்ள நல்ல நினைக்கிறேன். நான் மிச்சம் தொடர்ந்து பார்க்கலாம். மிச்ச எங்கள் இடங்களில் இந்த மாதிரி வெள்ள நிலவரங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சங்கானையையும் சித்தங்கனியும் இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான பாதை 82 லைன். இந்த இதில் கூடிய இந்த பாலம் வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் நடந்திருக்கு. அதே அந்த ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால வந்து இந்த பாலம் தற்போது ஒரு வெடிப்பு தன்மைக்கு வந்திருக்குது. அதான் இந்த விரல்களை போட்டு இதால் பயணிக்காமல் இந்த ஒரு பாதையாக பயணித்து வந்திருக்கிறோம். உங்களை பார்த்தாலே தெரியுமா நினைக்கிறேன் இந்த வெடிப்புகள் ஏற்பட தெரியுது நினைக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இந்த வெடிப்பு. இதில் வாகனங்கள் அடிக்கடி போகாமல் இருந்தால் அதோட இந்த பாதை வந்து இங்கே வந்து சரிஞ்சும் இருக்குது ஓரளவுக்கு. இங்கே வந்து பாருங்கள் ஒரு உயரமாகவும் இங்கே வந்து ஒரு சரிவாகவும் இருக்குது. அதால் வந்து இந்த வெடிப்பு ஏற்பட்டு இனி மழைக்கு பிறகும் அதை பயன்படுத்தலாமோன்றது சந்தேகத்துக்கான விஷயம். இந்த பாதையை வந்து புதுசாக ரோட்டு போடும்போது
இந்த திருத்தி போட்டு போடல, அதாவது புதுசாக செய்து போடல, பழைய மதத்துக்கு மேலே போட்ட வழியாக தான் இந்த வெடிப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடல் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கடலே இல்லை, இது ஒரு காணி, அதாவது நெற்காணிகள். ஆனால் தண்ணி மட்டத்தின் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி ஒரு கட்டம் கட்டி கிடக்கு. அது வந்து இல்லை அரைவாசிக்கு வந்து தண்ணி நிற்கிது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க. அந்த வாழைகள் அந்த ஒரு இதோட குடிசல் ஒரு குடிசை இருக்குது பாருங்கள். இதில் அப்படி இங்கால அந்த குடிசை கூட எவ்வளோத்துக்கு அரைவாசி தான் வீட்டு சொல்லலாம். இந்த வர்றவர்களுக்கு முன்னாடி அந்த வீட்டில் பாருங்கள், அந்த வீட்டில் மதிலுக்கு எவ்வளோ அது தண்ணி நிற்குதுண்டு. நெற்காணிகளுக்கு எவ்வளோ தண்ணி வந்ததால் நெற்பயிர்களும் அழிஞ்சிருக்கும் எவ்வளோ அழிஞ்சிடும். ஏனென்றால் இவ்வளோ தண்ணியோட ஒரு நெற்பயிர்களுமே வந்து ஒரு ஹெல்த்தியாக வளராது. அதனால் போய் வரவே எல்லாருமே வந்து அவதானமாக தான் போய் வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு ஏற்பட்ட பகுதி. இதில் தெரியுது அந்த தண்ணியோடக்கூடிய பாதை. அதுதான் வந்து வெடித்து ஒரு பக்கம் சரிஞ்சு போயிருக்குது. இந்த வெடிப்புக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அதிகளவான தண்ணி ஓடினதால வந்து அரிச்சு போய் அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து இவ்வளவு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன்டா அந்த பாலத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பாதையை போடைகளை கூட இன்ஜினியர்ஸ் வந்து யோசிக்காம தான் போட்டிருக்கிறேன். வேண்டாம், இந்த பாதை பார்த்தா தெரியுது ஒரு பழைய காலத்து பாலம் உண்டு. இந்த பாலத்தை புதுப்பிக்காமல் ரோட்டு போட்டால் உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம் நினைக்கிறேன். அதில் வர வாகனங்கள் வந்து மிக மிக அவதானமாக போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்த வாரங்கள் சரி, போகிற வாரம் சரி, மிக மிக அவதானம். ஏனென்றால் மிச்ச பகுதிகளும் வந்து உடைகிறதுக்கான சந்தர்ப்பம் இதுக்கு. இது வந்து ஒரு மிக முக்கியமான பாதை என்றால் வந்து இது கண்டிப்பாக ஒரு அனைவருக்குமே நாங்கள் தெரியப்பட வேண்டிய விஷயம். இந்த வாகனம் போல பாதை பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு குறிப்பாக அதை சொல்லணும்னா இந்த வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஆனால் இதாலையும் வந்து பயணித்து கொண்டிருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு சேஃப்டியானவோ தெரியல. பாருங்கள், இங்காலும் வெடிப்புகள் இருக்குது. 2 கலர வாகனங்கள் போகுமாக இருந்தால் இதால் இது முற்றாக சேதமடையும் நினைக்கிறேன். அது நடுப்பகுதி மட்டும்தான் தப்பும். இதால் வரக்கூடியவர்கள் வந்து மிக மிக அவதானமாக பயணிக்க வேணும்ன்றது உண்மையான வேண்டுகோள். என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக பிரதான பாதை, அதிகளவான வாகனங்கள் வந்து போகக்கூடிய பாதை. ஆகையால் வந்து இதால் பயணிப்பவர்கள் வந்து மிக மிக அவதானமாக பயணிப்பது உண்மையிலே நல்ல விஷயம். இதை பார்க்குறவர்கள் இதுக்கான பயணிப்பவர்களுக்கு உண்மையிலே அதை எச்சா பண்ணிவிடுவோம். இந்த விஷயத்தை என்ன கவனமாக பயணிக்கணும். பெரிய ஒரு வாகனம் வந்தால் இது பெரிய விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதி. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காக்கதீவு பாலம், யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான பாலம். பாலம் வந்து திருத்தப்பணியில் வந்து நான் ரோட்டு போட்டது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது பாலத்தை செய்ய போகையில் வந்து சரியான பாதிப்புகள் ஏற்படும்ன்றதால அதிக செலவு வீணம் ஏற்படும்ன்றதுக்காண்டி இந்த பாலம் வந்து திருத்தாமலே அது மேலே ரோட்டு போட்டது. பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாலம் இது வரைக்கும் செய்யலை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிக முக்கியமான இந்த பாலம் வந்து பாருங்கள், அந்த வான் கதவுகளை தாண்டி மேலால் போய் கொண்டிருக்குது அதிகளவு நீர்வீழ்ச்சியால். அது மாதிரி இங்கே ஆக்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வந்தீங்கன்னா இந்த டைமில் இதில் நிற்க நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். விடப்பட்ட காணிகள் வந்து அந்த ரோட்டில் வந்து அதிகளவான மரங்கள் இருக்குது, முடிஞ்சு விடக்கூடிய அபாயத்திலையும் இருக்குது. இந்த வீதியூடாக வர்றவர்கள் வந்து கவனமாக பயணம் செய்கிறதை மேற்கொள்ளுமோ. ஏனென்றால் முடிஞ்சு விடக்கூடிய நிலைமையில அதை பார்த்துட்டு முடிஞ்சு இருக்கிற இருக்குது.